Hi all, இன்னைக்கு நம்ம 12th standard modern history பார்க்கலாம். Unit 1, Rise of Nationalism in India. Introduction. Political and economic centralization of India achieved by the British for better exploitation and control of India inevitably led to the growth of national consciousness and the birth of national movement. Political and economic centralization அப்படின்னா என்னென்னா politically அப்புறம் வந்து economically பிஸ்னஸ் பண்ணுறது, டேக்ஸ் வாங்குறது, political லைக் போலீஸ் ஃபோர்ஸு, சோல்ஜர்ஸ் எல்லாமே இவங்க வந்து ரொம்ப வந்து இந்தியாவை ஃபுல்லாக அவங்க கீழே தானே வச்சுருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து நல்லா நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்ப்ளாய்ட்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நியாயமே இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட இருந்து வந்து லைக் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆக்கிக்கிறது. லைக் ஃபுல்லாக இப்போ வந்து 100 rupeesல வந்து டேக்ஸ் 80 rupees பே பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, நம்மளை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு அது என்ன ஆகுதுன்னா இன்எவிட்டபிளி லெட் டு த க்ரோத் ஆஃப் நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ். நம்மளுக்கு வந்து அப்போ தான் தோணுது, இவங்க என்ன நம்மளோட பாலிட்டிக்கல்லையும் எக்கனாமியாக ஃபுல்லாக இவ்வளோ வந்து நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க, தப்பு, நம்ம வந்து இந்தியன்ஸ், நம்மளோட நாட்டில் இவங்க இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் நமக்கு வருது. அப்போ தான் இந்த நேஷ்னல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The history of nationalism in India begins with the campaigns and struggles for social reforms in the 19th century, followed by Western educated Indians' prayers, petitions for political liberties. ஸோ இந்த நேஷ்னலிசம் வந்து இந்தியாவில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கேம்பெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்னால தான். ஃபஸ்ட்டு கேம்பெயின், நம்ம சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேம்பெயின் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ், சோஷியல் ரிஃபார்ம்ஸ், கேஸ்ட்டு அந்த கான்செப்டை வெளியில் எடுங்க, நோ கேஸ்டிசம், அன்டச்சபிலிட்டியை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா. விடோ ரீமேரேஜ் பண்ணணும், அப்புறம் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாது, அதெல்லாமே சோஷியல் ரிஃபார்ம்ஸ் தானே. ஸோ கேம்பெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே கேம்பெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இல்லையா. எப்போது 19th century. அண்ட் வெஸ்டர்ன் எடிக்கேட்டட் இந்தியன்ஸே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கொண்டு இந்த வெஸ்ட்லலாம் போய் படிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் லைக் மாடரேட் பீப்புள், தாதாபாய் நவ்ரோஜி, மெஹட்டா, அவங்கெல்லாம் வந்து என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, ப்ரேயர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் பெட்டிஷன் வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பொலிட்டிக்கல் லிபர்ட்டிஸ், கொஞ்சம் நம்ம பொலிட்டிக்கலாக கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. With the return of Mohandas Karamchand Gandhi from South Africa in 1915 and his leadership of the Indian nationalist movement in 1919, Indian nationalism entered a mass phase. காந்தி வந்து 1915 சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வராரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு இந்த நேஷ்னலிசம்ன்றதே வந்து ஒரு மாஸ் ஃபேஸ். நிறைய பீப்புள் லைக் 100 people இல்லாமல் 1 lakh people, அந்த மாதிரி 10 lakhs people எல்லாருமே சேர்ந்து வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் மாஸ் ஃபேஸ் வந்து ஒரு நேஷ்னலிசம்லேயே ஒரு பெரிய நேஷ்னலிசம். லைக் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகுறது அந்த டைமில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னலிசம்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ராட்லி, nationalism means loyalty and devotion to nation. நேஷனுக்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறது. ஐ எம் an இண்டியன், நான் இந்தியன், நான் வந்து அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அந்த மாதிரி டிவோஷன் டு த நேஷன். இப்போ சோல்ஜர்ஸ்லாம் வந்து டிவோஷன் டு த நேஷன், அவங்களே வந்து அவங்கள வந்து டிவோட் பண்ணிவிட்டு நேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இட் இஸ் கான்ஷியஸ்னஸ் ஆர் டெண்டன்சி டு எக்ஸால்ட் அண்ட் பிளேஸ் ஒன் நேஷன் அபவ் ஆல் அதர்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு இந்தியா தான் என்னுடைய நாடு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு வந்து சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் நேஷ்னலிசம். எம்ஃபசைசிங் ப்ரொமோஷன் ஆஃப் இட்ஸ் கல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் as opposed to those of other nations. நம்மளுடைய கல்ச்சரை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நேஷ்னலிசம், லைக் கண்ட்ரியோட கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸை. காந்தி வரதுக்கு முன்னாடி ப்ராமினன்ட் லீடர்ஸ் லைக் தாதாபாய் நவ்ரோஜி, கோபால் கிருஷ்ண கோகலே, பிபின் சந்திர பால், லாலா லாஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக் and others took the early initiative to educate the Indians about their national identity and colonial exploitation. ஸோ காந்தி வந்து 1915 வராரு இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து நேஷ்னல் ஐடென்டிட்டி தெரிய வைக்கிறாங்க. இந்தியான்னா இதுதான்ப்பா, லைக் நம்ம வந்து கல்ச்சரில் ரிச்சாக இருக்கோம்,
நம்ம வந்து இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, நம்மளது பண்ணணும், லைக்னோ நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை வந்து எடிகேட் பண்ணுறாங்க இந்தியன்ஸ்க்கு. அப்புறம் வந்து நம்மளை எப்படி வந்து கொலோனியல் இப்போ பிரிட்டிஷ் நம்மளை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம நேஷ்னலிசம் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளாய்டேஷனில் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சுரண்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர்ஸ். ஸோ பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய் த ட்ரெடிஷ்னல் பேசிஸ் ஆஃப் இந்தியன் லேண்ட் சிஸ்டம். நம்மளுடைய முன்னாடி இருந்துச்சு இல்லையா ட்ரெடிஷ்னல் லேண்ட் சிஸ்டம். லைக் இப்போ வந்து நான் வந்து ஜமீன்தார் கீழே நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு 1 acre ஆஃப் லேண்டில் நான் பாதி ஜமீன்தாருக்கும் பாதி எனக்கும் ஆகும். ஸோ ஜமீன்தாரே வந்து டேக்ஸ் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து 40 ஜமீன்தாருக்கு 40 எனக்கு 20 வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இந்த ப்ரீ பிரிட்டிஷ் டேஸ், ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி த லேண்ட் ரெவென்யூ வாஸ் ரியலைஸ்டு பை ஷேரிங் த ஆக்சுவல் க்ராப் வித் த கல்டிவேட்டர்ஸ். ப்ராப்பராக எவ்வளோ க்ராப் வருதோ அது வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சான். பிரிட்டிஷ் வந்த பிறகு ஃபிக்ஸ் த லேண்ட் ரெவென்யூ இன் கேஷ் வித்தவுட் எனி ரிகார்ட் டு வேரியஸ் கண்டின்ஜென்சிஸ். நீ வந்து உன்னுடைய க்ராப் வருதா, இல்லைன்னா அங்கேயே வந்து ஏதாச்சும் ஆயிடுதா, இல்லைன்னா அது ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணல, லைக் 100 kgs பண்ணுற இடத்துல 25 kgs பண்ணியிருக்கு, ஏன்னா ட்ராட்டு, நல்ல மழை பெய்யலை, லைக் அந்த மாதிரிலாம் என்ன இருந்தாலுமே அவங்க வந்து கேஷில் நீங்கள் வந்து எங்களுக்கு ரெவென்யூ பே பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. கிராப்ஸ், ஃபால் இன் ப்ரைஸஸ், ஃபெயிலியர் ஆஃப் கிராப்ஸு, ட்ராட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் என்ன வந்தாலுமே அந்த காசு அவங்க வந்து பே பண்ணிடணும். முன்னாடி பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க நம்மளுடைய அப்போ இருந்த பீப்புளெலாம். மோரோவர் த ப்ராக்டிஸ் ஆஃப் சேல் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் டெட் encouraged money lenders to advance money to landlords and restoring to every kind of trickery to rob them of their property. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த லேண்ட்லார்ட்ஸ்லாம் வந்து லேண்ட்லார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மணியில் தானே கொடுக்கணும், சரி போயிட்டு மணி லெண்டர்ஸ் கிட்ட வந்து, மணி லெண்டர்ஸ் யாருன்னா மணி வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் மணி லெண்டர்ஸ். லைக் வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க தான் மணி லெண்டர்ஸு. லேண்ட்லார்ட்ஸ்லாம் என்ன செஞ்சுருவாங்க, ஐயோ அவங்களுக்கு வந்து மணி கொடுக்கணும், கேஷ் கொடுக்கணும், அதுக்கு மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து மணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக வந்து ஃபஸ்ட்டே மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து மணி வாங்கிடுவாங்க. அது வந்து க்ராப் ஃபெயிலியர்ஸு, ஃபால் இன் ப்ரைஸஸ், ட்ராட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்தாலுமே கூடமே இவங்களுக்கு மணி திருப்பி கொடுக்கணும், இவங்களுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் பே பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன இந்த மணி லெண்டர்ஸ் பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்கள வந்து அவங்கக்கிட்டே காசு வாங்க வச்சு அவங்களோட ப்ராப்பர்ட்டியே இவங்களது ஆக்கிப்பாங்க. போதும், ஓகே ஃபைன், நீ வந்து நிறைய மணி வாங்கிட்டு இனிமேல் நீ எழுதி கொடுத்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி லெண்டர்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க அந்த லேண்டை. There were also 2 other major implications of the new land settlements introduced by the East India Company. They institutionalized the commodification of land and commercialization of agriculture in India. ஸோ கமர்ஷியலைசேஷன் பண்ணிட்டாங்க, ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க லேண்டு. ஆஸ் மென்ஷன்ட் earlier there was no private property in land ப்ரீ பிரிட்டிஷ் எரா. ப்ரீ பிரிட்டிஷ் எராவில் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு கான்செப்டே இந்தியாவில் நிறைய பார்ட்ஸில் கிடையாது. நவ் லேண்ட் பிகேம் அ கமோடிட்டி. இப்போ வந்து அது ஒரு கமோடிட்டியாக ஆகிடுச்சு. லேண்டு இருக்கா, அது என்னோட லேண்டு, நான் ரெண்ட் பே பண்ணணும், ஏன்னா இந்த லேண்டு இட் பிலாங்ஸ் டு மீ, இது வந்து என்னோட லேண்டு, ஸோ இது நான் தான் ரெவென்யூ பே பண்ணணும். அந்த மாதிரி commodity பண்ணிட்டாங்க. that could be transferred either by way of buying and selling or by way of administration taking over land from holders in lieu of default or payment of tax rent. ஸோ commodity வந்து ட்ரேட் பண்ணலாம் இல்லையா, commodity அந்த மாதிரி லேண்டு வந்து லேண்டு பேரில் வச்சு மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து இவங்க மணி வாங்குறாங்க, லேண்ட்லார்ட்ஸு இல்லைன்னா ஃபார்மர்ஸு. அவங்களால வந்து ப்ராப்பராக பே பண்ண முடியலன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து வித்துடுறது காசுக்கோ, இல்லைன்னா வந்து டிஃபால்ட்டு, ஓகே நான் டிஃபால்ட் ஆகிட்டேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. This created a new class of absentee landlords who lived in the cities and extracted revenue from the lands without actually living on the lands. அதனால ஆப்சென்டி லேண்ட்லார்ட்ஸ், லேண்டே இல்லாமல் லேண்ட்லார்ட்ஸ் ஆனாங்க. எப்படின்னா அவங்க காசு அந்த மணி லெண்டர்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க, காசு கொடுத்துட்டு சிட்டிஸில் வாழ்ந்துக்கிட்டே லேண்ட்ஸ் அவங்களது ஆக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. In the traditional agriculture setup, the villages produce largely for their consumption among themselves. ட்ரெடிஷ்னல் முன்னாடி பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடிலாம் ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. இல்லைன்னா அவங்க பக்கத்து இப்போ வந்து இங்கே ஒரு தோட்டம் இன்னொரு தோட்டம் இருக்குன்னா இங்கே நான் ரைஸ் போடுறேன்னா இங்கே ராகி போடுவாங்க, இவங்க ரைஸ் இவங்களுக்கு கொடுத்துப்பாங்க, ராகி இவங்ககிட்ட இவங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான், எதுவும் விற்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சப்ஸ்டான்ஷியலாக அவங்க வந்து லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்த பிறகு அது கமர்ஷியல் ஆகிடுச்சு. நான் வந்து என்னுடைய இதில் நிறைய வரணும், நான் விற்கணும், நான் ரெண்ட் பே பண்ணணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு.
In traditional agriculture setup, the villages largely produce for their consumption among themselves. அவங்களுக்குள்ளேயே. After the new land settlements, agriculture produce was predominantly for the market. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் பேஸ்ட் ஆயிடுச்சு. The commodification of land and the commercialization of agriculture did not improve the lives and conditions of the peasants. லேண்டை வந்து கமோடிஃபை பண்ணுறது அது ஒரு திங்காக வந்து மாற்றிட்டாங்க இல்லையா, வேணும்னா விற்றுக்கலாம் இல்லைன்னா அதை வச்சு காசு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்த மார்க்கெட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம லைக் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகும், மார்க்கெட் தான் காசு கொடுக்கும், அந்த மாதிரி ஆச்சுல. அது வந்து இம்ப்ரூவ் எதுவும் பண்ணலை, பெசன்ஸோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. Instead, this created discontent among the peasantry and made them restive. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள்னஸை கொடுத்துருக்கு. அவங்க வந்து ரொம்ப டயர்ட்னஸ் அவங்களுக்கு ரொம்ப கொடுக்குது, லைக் வருத்தப்பட்டு அந்த மாதிரி. These peasants later on turned against the imperialists and their collaborators. இந்த peasants தான் லேட்டராக கேம்பெயின் லைக் இந்த ரிவோல்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது இவங்க தான் நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு மேலெலாம் அகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Laissez-faire policy and deindustrialization impact on Indian artisans. Laissez-fairனா லைக் லிபரலாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணுங்க, லைக் do what you like அந்த மாதிரி. The policy of company in the wake of industrial revolution in England resulted in the deindustrialization of India. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைக் பில்ட் பண்ணுறாங்க, நிறைய கமோடிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய திங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நிறைய க்ளோத்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்டிசன்ஸ்க்கெலாம் வந்து இனிமேல் நீங்கள் வந்து லைக் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் விற்கக்கூடாது, ஹேண்ட்மேட் சாரீஸ்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியா ஆகுது. இங்கிலாண்டில் இருந்தால் எல்லா ப்ராடக்ட்ஸும் வருதுன்னு சொல்கிறாங்க. திஸ் கண்டினியூட் அன்டில் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்டு வார் 1. வேர்ல்டு வார் 1 வர வரைக்குமே இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியா. The British government pursued a policy of free trade or laissez-faire. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியை வந்து எடுத்துக்கிறாங்க, ஃப்ரீ ட்ரேட். அவங்களுக்கு வந்து ட்ரேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ரா மெட்டீரியல்ஸ் காட்டன், ஜூட், சில்க்ஸ் ஃப்ரம் இந்தியா were taken to British. The finished products made from those raw materials were then transported back to Indian markets. Raw materials வந்து இந்தியாவிலேருந்து அங்கே போகுது, finished products வந்து பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கு வருது. ஓகேங்களா, அதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வருது. மாஸ் ப்ரொடக்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எனேபிள்டு தெம் டு ஃப்ளட் த இந்தியன் மார்க்கெட் வித் தேர் குட்ஸ். ஸோ அங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் தானே எல்லா குட்ஸும் பண்ணுறாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன், நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குது. அதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து குவியுது. ஓகேங்களா. இட் வாஸ் அவைலபிள் அட் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸ் தென் இந்தியன் ஹேண்ட்லூம் க்ளோத். ஸோ இப்போ வந்து ஒரு மஷின் வந்து பண்ணுதுன்னா 100 ப்ராடக்ட்ஸ் ஒன் டேக்கே அது பண்ணும். அதே ஒரு ஹியூமன் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் ஒரு 2 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்கே 100 rupees மேபி இருக்கலாம். ஆனால் அந்த மஷின் மேட் குட்ஸ்க்கு வந்து லைக் அவங்க வந்து 1 ப்ராடக்ட் 10 rupees அப்படின்னு வச்சு விற்றாலுமே அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இங்கிலாண்டில் இருந்துட்டு வர குட்ஸே வந்து சீப்பராக கிடைக்குது. Prior to the arrival of British, India was known for its handloom products and handicrafts. It commanded a குட் வேர்ல்டு மார்க்கெட். ஸோ நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு மார்க்கெட்லேயே ஒரு பிளேஸ் இருந்துச்சு பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி, நம்மளோட ஹேண்ட்லூம்ஸ்க்கும் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கும். However, as a result of colonial policy, gradually Indian handloom products and handicrafts lost their market, domestic as well as international. Colonial policy வந்த பிறகு கிராஜுவலாக இந்தியனோட லைக் இவங்க வந்து எதுவுமே நம்மளை வந்து பண்ண விடலை இல்லையா, நம்மளோட டொமஸ்டிக்கும் பண்ண முடியல, இன்டர்நேஷ்னலுக்கும் பண்ண முடியல ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ்லாம். ஸோ இம்போர்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் இன்டூ இந்தியா த்ரூ த வீவர்ஸ் அண்ட் காட்டன் ட்ரெஸ்ஸஸ், த கார்பெண்டர்ஸ் அண்ட் த பிளாக் ஸ்மித்ஸ் அண்ட் த ஷூ மேக்கர்ஸ் அவுட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு ஸோ இந்த ஒர்க்கிங்கில் இருந்த பீப்புள் எல்லாருமே அவங்க ஒர்க்கில் இருந்து வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபார்மிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பெசன்ஸாக மாறுறாங்க. ஸோ இந்தியா became a procurement area for the raw material and farmers were forced to produce industrial crops like indigo and other cash crops like cotton for their British factories. அப்போ வந்து இந்தியா வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து தானே பிரிட்டிஷ் போகுது, ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் தானே இந்தியாவுக்கு வருது. அதனால நம்ம தான் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கணும். இண்டிகோ வந்து நம்ம தான் கல்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம தான் கொடுத்துட்ருந்தோம். காட்டனு எல்லாமே இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. To do this shift, the subsistence agriculture, which was mainstay for several hundred years, suffered, leading to food scarcity.
கரெக்டாக சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இண்டிகோ காட்டன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்கும், நமக்கு ஃபுட்டு கிடைக்காது இல்லையா. அப்போ வந்து நம்ம ஃபுட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்கிறாங்க. இண்டிகோ ரிவோல்ட் நடக்குது எப்போது 1859 to 1860 எங்கன்னா பெங்காலில். அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிவால்ட் பண்ணுறாங்க. Indian tenants were forced to grow indigo by their planters who were mostly Europeans. இண்டிகோ ரிவால்ட் நடக்குது 1859 to 1960 எங்கன்னா பெங்கால் வாஸ் மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா வென் இட் கம்ஸ் டு இண்டிகோ பிளான்டேஷன் பெங்காலில் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே இருந்த பெசன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்களோட பாலிசிஸ்க்கு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து போராடுறாங்க. லைக் இண்டிகோ வந்து நாங்கள் இனிமேல் கல்டிவேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. எப்படின்னு பார்க்கலாம். இண்டிகோ டெனன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து அவங்கள வந்து இண்டிகோ தான் நீங்கள் வளர்க்கணும் இந்த லேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் பிளான்டேஷனில் இருப்பாங்க இல்லையா, பிளான்டர்ஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இண்டிகோ தான் லைக் கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இண்டிகோ அப்போ வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு யூரோப்பில். அப்போ வந்து சிந்தட்டிக் டைஸ்லாம் அப்போ கிடையாது. அதனால் வந்து யூரோப்பில் இண்டிகோக்கு நிறைய ஹை டிமாண்ட் இருந்துச்சு. அதனால பெசன்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கம்மியான அமௌண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட்ஸில் வந்து சைன் பண்ண வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டு பெசன்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இண்டிகோ கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பெசன்ட் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்னா அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த லேண்டில் வந்து இண்டிகோ மட்டும்தான் அவர் வந்து போடணும். அப்போது ப்ரைஸ் வந்து பிளான்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட பெசண்ட்டுக்கு கொடுக்குற ப்ரைஸ் அவ்வளோ கம்மி. அவங்க அந்த அட்வான்ஸுக்கு கூடமே அந்த மணி பத்தலை. அப்புறம் திரும்பவும் எப்படி அவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணுறப்போ திரும்பவும் அவங்க காசு வாங்கணும், அட்வான்ஸ் வாங்கணும். அதனால அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து பெசன்ஸ்க்கெலாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நிறைய பெட்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணாலும் இட் டிடன்ட் ஒர்க். ஆஸ் their plea for reform went in vain, they revolted by refusing to accept any further advances. ஸோ அவங்களுடைய பீஸ்ஃபுல்லாக கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒர்க்கே ஆகலை. அதனால அவங்க ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்தராக எந்த அட்வான்ஸும் இப்போ அட்வான்ஸ் வாங்கினதானே அவங்க வந்து இண்டிகோ கல்டிவேட் பண்ணணும், நான் அட்வான்ஸே வாங்கலை, நியூ கான்ட்ராக்ட்ஸ்லாம் நாங்கள் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ரிவால்ட் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ரிவால்ட்டால் அங்கே நார்தர்ன் பெங்காலில் இருந்த பிளான்டர்ஸ்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி உங்ககிட்ட எல்லாம் நம்ம வேலை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்கிறப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறோம், ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இண்டிகோ பிளான்டர்ஸ். ஃபுட் இல்லாமல் ஃபெமைனில் நிறைய பேர் செத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபெமைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஃபெமைன்ஸ் அண்ட் எமிக்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ். ஃபெமைன்ஸ்னால் வந்து லைக் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லைக் பாவர்ட்டி மாதிரி. பாவர்ட்டி வந்து ரொம்ப லைக் ஃபுட்டே இருக்காது, லோவஸ்ட்டு மீகராக இருக்கும், ஃபுட்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேவா. ஸோ இண்டிகோ காட்டன் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருந்தால் எங்கெங்கே நமக்கு ஃபுட்டு கிடைக்கும், எங்கே ரைஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுவோம், எங்கே வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணுவோம், இருக்காது. நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடணும். மார்க்கெட்டில் வந்து இருக்கிறது கூடமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு காசு இருக்காது. இவங்க காசு வந்து அட்வான்ஸ் பே பண்ணவே அவங்களுக்கு வந்து காசு இருக்காதப்போ ஃபுட்டுக்கு எங்கே இருக்கும். அந்த மாதிரி அவங்க வாடி அப்படியே ஃபெமைன்ஸில் நிறைய பேர் சிக்கிடுறாங்க, இறந்துடுறாங்க நிறைய பேர். அதனால அவங்க வந்து இந்தியா விட்டு வேறு பிரிட்டிஷ் காலனிஸ்க்கெலாம் வந்து ஓவர்சீஸில் இருக்கிற பிரிட்டிஷ் காலனிஸ்க்கெலாம் ட்ரை போயிருக்காங்க. ஸோ as India became increasingly deindustrialized and weavers and artisans engaged in handicrafts were thrown out of employment, there were recurrent famines due to neglect of irrigation, oppressive taxation on land. ஸோ ஆர்டிசன்ஸ்க்கும் ஹேண்டிகிராஃப்ட் இப்போ பீப்புளுக்கெலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரும் ப்ராப்பராக யாருமே பண்ணுறதில்ல. அதனால டாக்ஸேஷனும் அதிகமாக ஆகுது. இதெல்லாம் ஆகுறப்போ ஃபெமைன்ஸ் வந்துடுது இந்தியாவில். Before the arrival of British, India rulers had ameliorated the difficulties of populace in times of famines by providing tax relief, regulating the grain price and banning food exports from famine hit areas. So பிரிட்டிஷர்ஸ் வரத்துக்கு முன்னாடி அங்கே நம்மளோட கிங்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபெமைன் வருதுன்னா அவங்க வந்து கிரெயின் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க, இல்லைனா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஏன்னா டேக்ஸ் இருக்காது.
டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருவாங்க, டேக்ஸ் யாரும் பே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஃபெமைன் ஹிட் ஏரியாஸ்லேருந்து யாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் திங்ஸ்லாம் எல்லா கிங்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்குமே ஃபெமைன்ஸ் வந்து யாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறதுலாம் அந்த கிங்ஸ் டைம்ஸ்லாம் நடக்கலை. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம ஃபெமைனில் இருந்தாலுமே அவங்களுக்கு டேக்ஸ் வேணும், டேக்ஸ்லாம் அவங்க எதுவுமே கம்மி பண்ணல. இங்கேருந்து ஃபெமைன் ஹிட் ஏரியாஸ்லேருந்து கூட அவங்க ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. But the British extended their policy of non-intervention even to the famines. Famines இருக்கிறப்போ கூட அவங்க வந்து லைசஸ் ஃபேர் தான், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து ட்ரீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. As a result, millions of people died of starvation during the Raj. ஸோ இந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து millions of people, மில்லியன்னா 10 lakhs, 1 million is equal to 10 lakhs, ஓகேங்களா? ஸோ 10 lakhs people வந்து இறந்துடுறாங்க. It has been estimated that between 1770 and 1900, 25 million Indians died in famines. எப்போ இந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே 1770 to 1900 2.5 crore people வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் டிக்பி, the editor of Madras Times, pointed out that during 1793 to 1900 alone, an estimated 5 million people had died in all the wars around the world, whereas in just 10 years, 1991 to 1900, 19 million had died in India in famines alone. இந்த 10 இயர்ஸ்லேயே வேர்ல்டில் இந்தியா விட்டு வேர்ல்டில் வந்து 5 மில்லியன் பீப்புள் இருந்திருக்காங்க, 50 லேக்ஸ் பீப்புள் இருந்திருக்காங்க. அது எதில் வார் அந்த மாதிரிலாம் நடந்தப்போ. ஆனால் இந்தியாவில் மட்டுமே 19 மில்லியன்ஸ் இருந்திருக்காங்க, 1 crore 90 lakhs பீப்புள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். Sadly, when people were dying of starvation, millions of tons of wheat was exported to Britain. இங்கே வந்து ஸ்டார்வேஷன்னா பசியில் வந்து அத்தனை லட்சம் பேர் வந்து இறந்துட்டு இருக்கிறப்போ கூட வீட் வந்து இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருந்துட்டு இருந்துச்சான். டியூரிங் 1866 ஒரிசா ஃபெமைன் for instance, while 1.5 million people starved to death, the British exported 200 million pounds of rice to Britain. 1866 5 lakhs people வந்து ஒரிசாவில் இறக்குறாங்க. ஆனால் வந்து 200 million pounds ரைஸ் வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த டைமில் கூட நமக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸை தான் அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவங்க ப்ராப்பராக இருந்திருக்காங்க. The Orissa famine prompted nationalist Dadabhai Naoroji to begin his lifelong investigation into Indian poverty. இந்த ஃபெமைன் தான் தாதாபாய் நவ்ரோஜிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கொடுக்குது, லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ பாவர்ட்டியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. The failure of 2 successive monsoons caused a severe famine in the Madras Presidency during 1876 to 78. இந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் 2 மான்சூன்ஸ் சக்ஸஸிவ் மான்சூன்ஸ் வரல. ஒரு மான்சூன் போய் இன்னொரு மான்சூன் வரும்ல, அந்த ரெண்டுமே வராததுனால இந்த டைமில் வந்து 76, 77, 78 இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபெமைன் வந்து ரொம்ப மெட்ராஸ் பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போ மெட்ராஸ்னால் கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா, ஃபுல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி இல்லையா, அந்த ஃபுல் மெட்ராஸ் பிரசிடென்சியும் அஃபெக்ட் ஆகுது. அப்போது வைஸ்ராயாக இருந்தது வந்து லிட்டின். அவர் அடாப்ட் பண்ணுறாரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் சிமிலர் டு ஃபாலோட் இன் ஒரிசா. அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா இங்கேருந்து என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் ஆகணுமோ ஆகிட்டே இருக்குது, நம்ம எதுவுமே கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும் 3.5 million 35 lakhs people வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்ச்சர்ட் லேபர்னால் லைக் பாண்டட் லேபர் லைக் ஃபுல்லாக பாண்டட் லேபர். நீங்கள் 10 years வந்து நீ ஒர்க் பண்ணணும், லைஃப் லாங் நீ ஒர்க் பண்ணணும், அதுதான் இன்டென்ச்சர்ட் லேபர். Introduction of plantation crops such as coffee, tea, sugar in empire colonies such as இந்த காஃபி, டீ, சுகர் க்ராப்ஸ்லாம் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா இந்த எம்பையர் காலனிஸ், இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியன்ஸை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இந்த ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், ஃபிஜி, மலையா, கேரிபியன் ஐலண்ட்ஸ், இது எல்லாமே அவங்களோட காலனிஸ் தான். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே எல்லாமே அவங்களோட காலனிஸ் தான். இங்கெல்லாம் காஃபி, டீ, சுகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இந்த சுகர் கேன் க்ராப்ஸ் எல்லாமே. அந்த டைமில் இந்த ஏரியாஸ்க்குலாம் நிறைய லேபரர்ஸ் தேவைப்பட்டாங்க அந்த பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி. அதனால 1815 மெட்ராஸ் கவர்னர் வந்து ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கவர்னர் ஆஃப் சிலோன் கிட்ட இருந்து கூலிஸ் வேணும், நிறைய கூலிஸ் வேணும், லேபரர்ஸ் வேணும் காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது. யார்கிட்ட இருந்து? சிலோன் கவர்னர்கிட்ட இருந்து மெட்ராஸ் கவர்னருக்கு. ஸோ மெட்ராஸ் கவர்னர் என்ன அந்த லெட்டரை வந்து தஞ்சாவூர் கலெக்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு,
இங்கே வந்து பீப்புள் வந்து நிறைய சாயிலுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அன்லெஸ் சம் இன்சென்டிவ் வாஸ் ப்ரொவைடட் இட் வாஸ் நாட் ஈஸி டு மேக் தெம் மூவ் அவுட் ஆஃப் தேர் நேட்டிவ் சாயில். இங்கே பீப்புளெலாம் வந்து அவங்களுடைய சாயிலுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. நீங்கள் நிறைய இன்சென்டிவ்ஸ் நிறைய போனஸ் மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அவங்க சாயில் விட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த அவுட் பிரேக் ஆஃப் 2 ஃபெமைன்ஸ் அப்போது கரெக்டாக ஃபெமைன்ஸ் வருது 1833லேயும் 1843ல் ஃபெமைன்ஸ் வருது. அது வந்து பீப்புளில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, எந்த இன்சென்டிவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு ஃபுட்டு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு சிலோனுக்கும் கூலீஸ்க்கு வந்து போகிறாங்க. காஃபி பிளான்டேஷனுக்கும் டீ பிளான்டேஷனுக்கும் இன்டென்ச்சர்ட் லேபராஸாகவே வந்து அங்கே போயிடுறாங்க. ஸோ த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி in British India in 1843 also facilitated the process of emigration to empire colonies. Abolition of slavery வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அபாலிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 1843. ஏன்னா நிறைய வந்து காலனிஸ்க்கு வந்து எமிக்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் in 1837 the number of immigrant Tamil laborers employed in Ceylon coffee estate was estimated to 10,000. 1837ல் சிலோனில் இருக்கிற தமிழ் லேபரர்ஸ் வந்து 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. த இண்டஸ்ட்ரி டெவலப் ரேப்பிட்லி அண்ட் ஸோ டிட் தி டிமாண்ட் ஃபார் தமிழ் லேபரர். இண்டஸ்ட்ரி வந்து நல்லா க்ரோத் கொடுக்குது. அதே மாதிரி தமிழ் பீப்புள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லேபரர்ஸ்க்கும் வந்து டிமாண்ட் நிறைய ஆகுது. 1846ல் 80,000 பீப்புள் இருந்திருக்காங்க. 1855ல் 1,28,000 இருந்திருக்காங்க. In 1877 the famine year there were nearly 3,80,000 laborers in Ceylon. சிலோனில் ஃபஸ்ட்டு போனப்போ 10,000 தான் இருந்தாங்க 1837ல். அதுவே 1877ல் பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் 3,48,000 மெம்பர்ஸ் இருக்காங்க சிலோனில். Besides Ceylon, many Indians opted to emigrate as indentured laborers to other British colonies such as Mauritius, Straits Settlement, Caribbean Island, Trinidad, Fiji, South Africa. சிலோனுக்கு மட்டும் போகாமல் இந்த நாடுகளுக்கும் வந்து இண்டென்ச்சர்ட் லேபர் பாண்டட் லேபரர்ஸாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In 1843ல் ஒரு officially reported that 30,000 male and 4,000 females had entered Mauritius as indentured laborers. 1843ல் இத்தனை பேர் வந்து இண்டென்ச்சர்ட் லேபர்ஸாக வந்து மௌரிஷியஸ்க்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் சம் சென்ச்சுரி 5 lakhs laborers had moved from India to Mauritius. சென்ச்சுரி எண்ட் ஆகிற டைமில் 5 lakh இந்தியன்ஸ் வந்து மௌரிஷியஸ்க்கு போயிருக்காங்க. அத்தனை பேர் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஷ்னா டைடு, இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்ஸில் 12.3% மேல், இப்போ 100% மேல்ஸ் இருக்காங்கன்னா அதில் 12.3% இறந்துருக்காங்க. 18.5% ஆஃப் ஃபீமேல்ஸ், 28% பாய்ஸ், 36% கேர்ள்ஸ், 55% இன்ஃபேக்ட்ஸ் எல்லோரும் இறந்துட்டாங்க அந்த ஷிப்பில் கொல்கட்டாவிலேருந்து ட்ரினிடாட் போகிற டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.